கார்த்திக் ரேவதி சீரியல்ல கார்த்தி மயில்வாகனா 2 பேரும் ரேவதியை தேடிக்கிட்டு அந்த பைக் ஷோரூமுக்கு போறாங்க. அங்க போய் கேட்டா அவங்க வந்து பார்த்துட்டு அப்பவே கிளம்பிட்டாங்கங்கிறாங்க. கிளம்புனவங்க திரும்ப வீட்டுக்கு வரலையே, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லையேன்னு குழப்பத்தோட வெளியில வந்த கார்த்தி மயில்வாகனம் 2 பேரும் அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு இங்க அடிபட்டு கிடந்துச்சு, அதை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கார்த்திகும் மயில்வாகனமும் பறந்தடிச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க போய் பார்த்தா ரேவதி பேச்சு மூச்சு இல்லாம அவங்கள ஐசியில் வச்சுருக்காங்க. இதை பார்த்ததும் கார்த்தி பதறி போகிறாங்க. ஐயோ ரேவதி, அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு டாக்டரை போய் பார்த்து கேட்குறாங்க. அவங்க இன்னும் கண்டிஷனுக்கு வரல, அவங்களோட நினைவு இல்லாமல் இருக்காங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அதுதான் யார் என்னென்ன தெரியாமல் எங்களோட ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்க முடியாமல் நாங்கள் இருக்கோங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தியும் மயில்வாகனமும், சார் தயவு செய்து அவளுக்கு ஆக வேண்டிய செலவுகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, எப்படியாவது எங்கள் ரேவதியோட உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னு கெஞ்சி கதறி அழுது கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்ட டாக்டர், சரி சார், நாங்கள் யாரோ எவரோன்னு நாங்களும் வந்து முதல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண வேண்டியதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதனால அப்படியே இருக்காங்க, சரி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ரேவதியை பார்த்து கார்த்தி மயில்வாகனம் 2 பேரும் நில குளிஞ்சிருக்காங்க. இப்படியே இருந்து என்ன செய்யறது, நம்ம முதல்ல அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லலான்னு மயில்வாகனம் சாமுண்டேஸ்வரிக்கும் ராஜராஜனுக்கும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. என்னது, என் பொண்ணு அடிபட்டு போயிட்டாளா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எதனால, எப்படி, என்ன ஏது இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டா சந்திரா. கேட்குறாங்க, என்னக்கா என்னாச்சு, ஏன் இப்படி தவிக்கிறேங்கிறாங்க. அடியே, இன்னைக்கு நம்ம ரேவதி வெளியில் போனால, போன இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதும் அவள் நினைவில்லாமல் இருக்காளா, அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க தான் நம்ம ரேவதியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட் கூட ஆரம்பிக்கலையா, யார் என்னன்னு தெரியாதனால அவளுக்கு சப்போர்ட் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அசால்ட்டாக விட்டுட்டாங்க போல இருக்கு, நம்ம உடனே போய் ரேவதியை பார்க்கணும், எவ்வளவு செலவானாலும் சரி என் பொண்ணை காப்பாற்றி ஆகணுங்கிறாங்க. அப்போ சந்திரா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, எப்படியும் நாம் நினச்ச மாதிரி இந்த கார்த்தி பயலையும் இவளையும் பிரிக்கணும்னு நினச்சோம், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையை பிரிச்சுட்டுதா, இது ஆக்சிடெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஒரு வேளை நம்ம புருஷ சிவனாண்டிக்கு இது ஏதாவது தந்திர வேலை பண்ணியிருப்பாரான்னு யோசிக்கிறாங்க சந்திரா. அப்படி இருந்திருந்தா நம்ம கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாரே, சரி எப்படியோ அவர் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கா, அப்படியே போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு சந்திராவும் சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரோஹிணி கேட்டதும் அப்படியே அலறி துடிக்கிறாங்க. ஐயோ, என்னால் தான் இப்போ ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சா, கார்த்தி அப்போவே கேட்டார், அப்போவே சொல்லியிருந்தா அவர் பாட்டுக்கு எப்படியோ ரேவதியை காப்பாற்றிருப்பாரு, ஆனால் இவ்வளோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாமல் போச்சே, சாமியார் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தை என்கிட்ட கார்த்தியும் சொல்லலை ரேவதியும் சொல்லலை, இப்போ இவளோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி அழலுன்னு அழுகிறாங்க ரோஹிணி. கல்யாண நாள் அதுவுமா அவளுக்கு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய கண்டம் இருக்குது, அந்த கண்டத்துலேருந்து அவளை காப்பாற்றணும்னு சாமியார் முதல்லையே எச்சரிக்கையாக என்கிட்ட சொல்லி வச்சார், அதனால தான் நான் ரேவதியை எங்கேயும் போயிடாத, தனியாக எங்கேயும் போகாதேன்னு சொல்லி வச்சுருந்தேன், அப்படி இருந்தும் எனக்கே தெரியாமல் அவள் பைக் வாங்குறேன்னு ஷோரூமுக்கு போயிருக்கா, தனியாக எதுக்காக போகணும், ஏன் போனா அப்படின்னு எல்லாம் கார்த்தி சொல்லும்போதும் நான் ஏதோ அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டேனே, இது எவ்வளோ பெரிய தப்பு, அவளோட ஆசைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ணி இப்போ அவளோட உயிருக்கே ஆபத்தான நிலையில் இருக்காளே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு ரோஹிணி ஒரு புலம்பு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் கார்த்தி 2 பேரும் ஆஸ்பத்திரியில் ரேவதியை பார்த்துட்டு கார்த்தி அழுகிறாங்க. அவங்களுக்கு சமாதானமும் செய்ய முடியாமல், இப்போ ஆறுதல் வார்த்தையும் சொல்ல முடியாமல், இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க மயில்வாகனம். அப்போ கார்த்திட்டு வந்து, என்ன சகலை நீங்கள் எல்லாமலையும் தைரியமாக தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க, இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து நில குளிஞ்சு அழகிறீங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன், என்ன ஆறுதல் சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிறாங்க மயில்வாகனம். இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாங்க ரேவதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவளுக்கு இப்போ தான் என் மேலே அன்பு பாசம் காதல் எல்லாம் வளர்ந்துருக்கு, இந்த நேரம் பார்த்து இப்போ எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சேங்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு வேளை சின்னத்தையோட புருஷ சிவனாண்டியோட வேலையாக கூட இருக்கலாமோ, ஆக்சிடென்ட் பண்ணினவன் நிற்காமல் போயிருக்கான் பாருங்களேன், ஒரு வேளை இவளை கண்காணிச்சிக்கிட்டே இருந்ததா இந்த வேலையை பார்த்துருப்பானா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்திக்கு தோணுது, இல்லை சாமியார் சொன்னாங்க, நாங்கள் அந்த சித்தரை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம், அப்போ அவர் வந்து ரேவதிக்கு கல்யாண நாள் அதுவும் கண்டம் இருக்கிறதாவும் சொன்னாங்க, பார்த்து பத்திரமா அவளை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் வச்சிருக்கணும்னு சொன்னாங்க, அதையும் தாண்டி எனக்கே தெரியாமல் இவங்க வந்திருக்கா, இப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு பின்னாடி யார் காரணம் என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ஒரு ஆளுக அடிச்சு எறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டான், நாங்களும் பின்னாடியே ஓடி பார்த்தோம் தம்பி, அவன் நிற்காம போயிட்டான், அவன் பார்த்தா வேணும்னே அடித்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அக்கம் பக்கத்தார் சொன்னதை கேட்டதும் கார்த்திக்கு சிவனாண்டி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. மயில்வாகனும் சிவனாண்டி 2 பேரும் சரி சகலை, இதை இப்படியே விடக்கூடாது, முதல்ல ரேவதியை காப்பாற்றுற வழியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவனை நாம் உண்டியல்னு பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். இதை கேட்ட
கேட்ட கார்த்தியும் அநேகமாக சிவனாண்டி மேலே தான் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. ஆனால் சிவனாண்டிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட கார்த்தி, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இந்த ஆக்சிடென்ட் வேணுனே செய்யப்பட்டதா இல்லை யதார்த்தமாக எதிர்பாராத நேரத்தில் நடந்ததான்னு புரியலையா அப்படின்னு நினச்ச கார்த்தி, சரிங்க நீங்கள் ரேவதி பக்கத்தில் இருங்க, டாக்டர் ஏதாவது சொல்லி கூப்பிட்டாருன்னா அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பிட்டு போய் அந்த பைக் ஷோரூமுக்கு தான் போகிறாங்க. சரி இங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா, இந்த வேன் வேணுனே வந்துச்சா, இல்லை தெரியாதனமாக ரேவதியாக போய் விழுந்துட்டாளா, இல்லை தெரிஞ்சே இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா, இதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. சார் அவங்க வரும்போது தனியாக தான் வந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பைக் ஆர்டர் பண்ணினதும் ரொம்ப சந்தோஷமாக வெளியே கிளம்புனாங்க. நீங்கள் தனியாகவா வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நான் தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு பிடிச்ச பைக்கை நீங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து எடுத்துருங்க, அதுக்கப்புறமா நான் பில் அமௌண்ட்டை அனுப்பிடுறேன்னெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஆட்டோ பிடிச்சி தான் வந்து போகிறேன்னு சொன்னாங்கங்கிறாங்க. இது கேட்டதும் கார்த்தி, அப்போ இவ ஆட்டோவிலேருந்து கிளம்பி வந்ததை பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க, ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நம்ம இதை என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்ச கார்த்தி அந்த ஷோரூமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவை அது வேனோட நம்பரை பார்க்குறாங்க. நம்பர் பார்க்கும்போது அந்த நம்பர் வேனு ரொம்ப நேரமாக அதே இடத்துல வெயிட்டிங்கில் இருக்குது. ரேவதி வந்து வெளியில் நிற்கிறாங்க. அவங்க நின்னதுக்கப்புறம் தான் அந்த வேன் வந்து அவங்கள மோதி தள்ளிட்டு போயிருக்குது. இதை பார்த்த கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு, இவளுக்கு பின்னாடி வேறு யாரோ எதிரிங்க தான் இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணியிருக்காங்கன்ட்டு உடனே சரவணன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி. ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் இந்த வேனுக்கும் சம்மந்தம் இருக்குது, அந்த வேனுக்குள்ளே இருந்தவங்க யார், என்ன காரணத்தினால இப்படி ஒரு காரியத்தை பண்ணினாங்க, இவங்களுக்கு வேலைக்கு என்ன விரோதம், இதை நான் தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க. ஆனால் சாமியார் சொன்ன மாதிரி ஆபத்து விபத்து நடந்து போச்சு, இதுக்கப்புறம் எப்படியாவது ரேவதியை காப்பாற்றி கொண்டு வந்தே சேர்த்தணுங்கிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி மேலே சரியான கோபத்தில் இறங்கி நிற்கிறாங்க. ஏண்டா நீ தான் இத்தனைக்கும் காரணம், உனக்கு என் பொண்ணுக்கு இனிமேல் எந்த ஒரு ஒட்டும் உறவு வேண்டாம், பிரித்து வைக்கலாம்னு நான் நினச்சிருந்தேன், இப்போ பிரிஞ்சிருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட கார்த்தி, நடந்ததை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்களே, எதனால் நடந்ததுன்னு தெரியாமல் இப்போ என்னையும் ரேவதியும் பிரிக்கிறதுல குறியாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, உன்னை நான் வேண்டவே வேண்டான்னு நான் நினச்சேன், நீ இருக்கிறதுனால தானே என் பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனைங்கிறாங்க, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ இப்போவே வேணாலும் சரி என் ரேவதி வாழ்க்கையை விட்டு விலகி போ, அப்போ தான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி சாமுண்டேஸ்வரியோட மனசு வலிக்க காயப்படும்படி பேசுகிறாங்க. அத்தை உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிற நிலையில் இல்லை, எப்படியோ ரேவதியை காப்பாற்றுற வழியை பார்க்கலான்னு சொல்லி காட்டி ஹாஸ்பிட்டலை விட்டு அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் முதல்ல சித்தரை பார்க்கலாம், நடக்கக்கூடாது நடந்து போச்சு, அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, அவரோட வாக்கில் தான் உண்மை இருக்குது, அவர் ஆசீர்வாதம் பண்ணால் கண்டிப்பாக ரேவதி பழச்சு வந்துடுவான்னு நினச்ச கார்த்தி சித்தரை தேடிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சித்தர் இங்கே இல்லை, அவர் கிளம்பி 2 நாள் ஆச்சு தம்பிங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி பதறி போகிறாங்க. அப்போ அவர் எங்கே தான் இருப்பாருன்னு கேட்கும்போது, அவர் எங்கே தோணுதோ அங்கே இருப்பார், ஆனால் அவரை நினச்ச போதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதேன்னு அங்கேருந்த கோயில் ஐயர் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி, அவர் எங்கே இருப்பார் என்னன்னு தெரியல, அவர் கையால் நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணனா ரேவதி பழச்சுக்குவா, அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் இனி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையேன்னு அப்படியே நில குறைஞ்சு போய் நிற்கிறாங்க கார்த்தி. மெல்ல மெல்ல கோயிலை சுற்றி நடந்து ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துருக்காங்க கார்த்தி. ஆனால் கார்த்தி திரும்பி பார்க்கவே இல்லை, அந்த பக்கமாக தான் சித்தரும் உட்காந்துருக்காங்க. சித்தர் கார்த்தியை கூப்பிடும்போது கார்த்தி அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு திக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சித்தர், அப்பாடா கண்கண்ட தெய்வம் மாதிரி இப்போ கண்ணுக்கு முன்னாடி சாமியார் இருக்கார், இவர்கிட்ட நம்ம நடந்ததை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவர் கையால் நம்ம திருநீர் வாங்கிட்டு போய் நம்ம ரேவதிக்கு வச்சோன்னா நிச்சயமாக அவளை உயிர் காப்பாற்றப்படலாம் அப்படின்னு நினச்ச கார்த்தி போனதும் அவரை பார்த்து அப்படியே காலை தொட்டு வணங்குறாங்க. ஏப்பா இப்படி கண்கலங்குறேன்னு சாமியார் கேட்குறாங்க. என்ன செய்யறது, நீங்கள் சொன்ன மாதிரி ரேவதிக்கு பெரிய ஆபத்து நடந்துருச்சு, இப்போ அவன் நினைவில்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறா, ஒரு ஆக்சிடென்ட்னால அவள் கீழே விழுந்த வேகத்தில் நினைவை இழந்துட்டான்னு சொல்லி காட்டி அழுகிறாங்க. இந்த விளையாட்டை யாராலும் மாற்ற முடியாது, இது பகவானுடைய விளையாட்டு, இந்த விளையாட்டில் சிக்கினவங்க அது பல கஷ்டங்களை தாண்டி வந்து தான் நிற்கணும், அவர் பார்த்து நிறுத்தினா மட்டும்தான் இந்த விளையாட்டோட முடிவு வரும், அது வரைக்கும் ஆரம்பம் எங்கேயோ அங்கேயே தான் சுழண்டுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. உயிரை எடுக்கிறதும் உயிரை கொடுக்கறதும் அந்த பகவானுடைய விளையாட்டு, ஆனால் இதை வந்து நம்ம முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட சக்தியை தவிர இதை தடுக்கிற சக்தி நமக்கு கிடையாதுப்பாங்கிறாங்க. சரி இப்போ என்னதான் பண்ணலாம், எப்படியாவது ரேவதியோட உயிரை காப்பாற்றி அவள் திரும்பவும் என் கூட சேர்ந்து வாழணும், அதை தான் நான் விரும்புகிறேன், என்னோட விருப்பம் நிறைவேறுமான்னு கேட்குறாங்க கார்த்தி. கார்த்தி சாமியாரை பார்த்ததும் அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. சாமியாரும் கார்த்தியை கூப்பிட்டு கையில் வச்சுருந்தா அந்த திருநீர் எடுத்து கார்த்தி நெத்தியில் வைக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொன்ன பரிகாரத்தை நீ செய், ரேவதி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை தப்பிச்சு மீண்டும் வந்துடுவாங்கிறாங்க. இதை கார்த்தி நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் காத்திருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மண்டிக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க.
அப்போ கார்த்திகிட்ட அந்த சாமியாரும் ரகசியமாக ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க. இதை செஞ்சால் கண்டிப்பாக ரேவதி காப்பாற்றுவான்னா நான் இதை செய்ய தயாராக இருக்கேன்னு சொன்ன கார்த்தி அங்கேருந்து சாமியார்கிட்ட விடைபெற்று அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சாமியாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி ரேவதியை பார்ப்பேன்? அவள் உயிரோடு திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டு கார்த்தி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.